மீனம் ராசி குழந்தை ஒரு குட்டி குரு பிரம்மா. மீன ராசி குழந்தைகள் குழந்தைகள் அல்ல, பெரியவர்கள். அவர்களை குழந்தைகள் போல நடத்தக்கூடாது. அவர்களுக்கு இதை சாப்பிடு, இதை உடுத்து, இதை படி என்று சொல்வது பிடிக்காது. இந்த உணவு உடம்புக்கு நல்லது. இந்த உடை நெட்டையாக இருப்பவர்களுக்கு, ஒல்லியாக இருப்பவர்களுக்கு அழகாக இருக்கும். இன்னென்ன படிப்புகள் நல்ல வேலை வாய்ப்புக்கு உதவும், நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று பொதுவாக பெரியவர்கள் பேசிக்கொண்டால் போதும். பெரியவர்களோடு இருக்க விரும்பும் மீன ராசி குழந்தைகள் அவற்றை காதில் வாங்கி மூளையில் ஏற்றி அலசி ஆராய்ந்து தங்களுக்குரிய உணவு, உடை, படிப்பு போன்றவற்றை தாமே தேர்வு செய்வர். மீன ராசி குழந்தைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவது கடினமானது. இவர்கள் போக்குக்கு விட்டுவிட வேண்டும். இவர்கள் போகும் பாதை சரியான பாதையாகத்தான் இருக்கும். பெரியவர்கள் காட்டும் பாதையை விட மீன ராசி குழந்தை செல்லும் பாதை நன்மையையும் சிறப்பும் நிரம்பிய பாதையாகத்தான் இருக்கும். மீன ராசி குழந்தைகள் சிறுவர் தோற்றத்தில் இருக்கும் பெரியவர்கள். இவர்கள் மிகுந்த மனப்பக்குவமும் மனத்தேர்ச்சியும் உடையவர்கள். இவர்களுடைய குழந்தைகள் போல நடத்தக்கூடாது. இவர்களுக்கென்று ஒரு டைம் டேபிள் போட்டுக்கொண்டு 6 மணிக்கு எழுந்திரு, 7 மணிக்கு சாப்பிடு, 8 மணிக்கு கிளம்பு என்று சொல்வது இவர்களுடைய மனதில் மிகுந்த குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி கால தாமதத்தையும் ஏற்படுத்தும். இவர்கள் சற்று நிதானமானவர்கள் என்பதால் இவர்களை அவசரப்படுத்தினால் எல்லா செயல்களுமே கெட்டு போய்விடும் அல்லது குழப்பமாகிவிடும். இவர்களால் நிதானமாக சிந்தித்து செயல்பட முடியாத மன அழுத்தத்தை உருவாக்கிவிடும். இவர்களை சுதந்திரமாக விட்டுவிட்டால் இவர்களே சரியான நேரத்தில் எழுந்து குளித்து சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு கிளம்பி விடுவார்கள். மீன ராசி குழந்தைகள் நுண்ணறிவு மிக்கவர்கள், ஆழமாக சிந்தித்து ஆராயக்கூடியவர்கள். இவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளை கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லி கிளம்பும் பிள்ளைகளும் கிடையாது. நீங்கள் எத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் சுயமாக சிந்தித்துத்தான் விரும்பும் முறைதான் திருப்தி சொல்வார்கள். அவர்களின் கணக்கும் வழக்கும் சரியாகத்தான் இருக்கும். மீன ராசி குழந்தைகள் ஒரு ஞான குழந்தைகள், இனிமையாக பேசக்கூடியவர்கள், கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை. இவர்கள் எப்பொழுதும் பெரியவர்களோடு இருப்பதால் பெரியவர்கள் சொல்லும் கதைகளின் தத்துவங்களையும் ரகசியங்களையும் உள்ளுணர்ந்த அர்த்தங்களையும் அதிகம் கேட்டு தங்கள் மனதின் ஆழத்தில் புதைத்து வைத்திருப்பார்கள். தேவைப்படும் நேரத்தில் அவை இவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக அமையும். எனவே இவர்கள் மற்றவர்களுக்கு குருநாதராக அமைந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீகவாதிகள். மீன ராசி குழந்தைகள் சிறுவர்களோடு ஓடி ஆடி விளையாடுவது இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்தில் நிழலில் உட்கார்ந்து கதை சொல்வதையும் கதை கேட்பதையும் அதிகம் விரும்புவார்கள். இவர்கள் சிறந்த கதை சொல்லிகள். இவர்களுக்கு கடவுள் பயம் அதிகம், கடவுள் பக்தியும் அதிகம். கடவுள் கதைகள் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகம். குறிப்பாக வீடு கதை, புத்தர்கள் போன்றவற்றில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மீனம் ராசி குழந்தைகளுக்கு தூக்கம் மிகவும் பிடித்த விஷயம். இவர்களுக்கு ஏதேனும் பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அல்லது யாராவது இவர்களை திட்டி ஏசி கடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் உடனே தூங்க போய் விடுவார்கள். தூங்கி எழுந்ததும் மனம் தெளிந்துவிடும். திட்டியவர்களை பற்றி எவ்வித கோபமோ வருத்தமோ இவர்கள் மனதில் இருக்காது. மீன ராசி குழந்தைகள் எல்லோரிடமும் அன்பும் பரிவும் பாசையும் கருணையும் நேசமும் கொண்டவர்கள். பெற்றோரை தெய்வம் போல் மதிப்பார்கள். சுற்றத்தினரிடம் மரியாதை காட்டுவார்கள். நண்பர்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். ஏழை எளியவர்களுக்கு மற்றும் முதியவரின் பரிவுடன் பழகுவார்கள். மீன ராசி குழந்தைகள் மென்மையானவர்கள். கடுமையான பேசுபவர்களிடம் நெருங்க மாட்டார்கள்.
இனிமையான மரியாதையின் மிக்க மனிதர்களிடம், நண்பர்களிடம் மட்டுமே இவர்கள் நெருங்குவார்கள். மற்றவர்களை புறந்தள்ளி விடுவர். நட்பும் சொந்தமும் இச்சிறுவர்களை வேலை ஏதாவதோ அல்லது இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவதோ இக்குழந்தைகளுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட உறவினர்களை விட்டு இவர்கள் விலகிவிடுவர். மீனராசி குழந்தைகள் சாகச வீரர்கள். மீனராசி குழந்தைகள் கற்பனை திறன் மிக்கவர்கள். சிறு வயதிலேயே சாகச வீரர்களின் படைப்புகளை நிறைய பார்த்திருப்பார்கள். படக்கதைகள் வாசிப்பார்கள். சக்திமான், போக்கிமேன் இவர்களின் கதைகளை, படங்களை விரும்புவார்கள். தங்களுடைய கற்பனையில் தானும் ஒரு சில சாகசக்காரனாக விண்வெளிக்கு, கடலில் ஆழத்திற்கு சென்று 7 கடல் 7 மலை தாண்டி சாகசங்கள் புரிவார்கள். இதனால் சிலர் நல்ல எழுத்தாளர்களாக வர வாய்ப்புண்டு. சாகச விரும்பிகளான மீனராசி சிறுவர்கள் துணையாக சில தோழிகள் அமைந்துவிட்டால் இருவரும் கற்பனையில் குதிரை ஏறி 7 உலகத்தையும் சுற்றி வந்து விடுவார்கள். ராஜா ராணி கதைகளில் மிகுந்த விருப்பம் உள்ளவர்கள். பழமையை தேடி போவதில் ஆர்வம் உள்ளவர்கள். மீனராசி கடைசி ராசி என்பதால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை விட கடந்த காலத்தை பற்றிய சிந்தனை இவர்களுக்கு அதிகம். ஆனாலும் இவர்களின் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும்.